ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம டேக்கக்கூடிய ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேலண்டைன்ஸ்க்கு ஏன் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் வந்து என்னுடைய இன்ஸ்டாவில் வந்து கேட்டிருந்தீங்க. எனக்கு கதை வரலப்பா, சீரியஸாகவே எனக்கு கதை வரல. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி வந்து ரெக்வெஸ்ட் வீடியோவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு கிடையாது. எனக்கு லைட்டாக சோம்பேறியாகவும் இருந்துச்சு. எக்ஸாம் வேறு வருது. நானும் பாவம் இந்த மனுஷி தானே, அதனால தான் லைட்டாக பிரேக் எடுத்துக்கிட்டேன். அது ஒரு நாள் தான் எடுத்துக்கிட்டேன். அந்த கேப்பில் அந்த பக்கம் வீடியோ போட்டேன். ஃபஸ்ட்டு சேனலில் ரேக் செக்ஷனில் வந்து வீடியோ போட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா அது நான் புதுசாக ட்ரை பண்ணது. அது ரெக்வெஸ்ட் வீடியோ தான். உண்மையிலே ஒரு நல்ல ரெக்வெஸ்ட் அது. நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. பார்க்காதவங்க போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேடா. நம்ம இப்போது இந்த ஒரு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி இந்த ஜோனர் வந்து நான் இது வரைக்கும் போட்டதே இல்லை. எப்படி போகுதுன்னு தெரியல. எனக்கு தூய தமிழ்லாம் வராது. ஸோ நான் நார்மல் தமிழில் தான் பேசுவேன். ஓகேங்களா? ஓகேடா. நம்ம அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது ஸ்டார்டிங் சீன் தான் காட்டுறாங்க. ஒரு அழகான நாடு பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி செழிப்பாக மக்கள் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டு, ஒரு சில வீரர்கள்லாம் அங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துக்கிட்டு, ஒரு சில இடத்துல வீரர்கள் வந்து அழகாக அப்படியே கம்பீரமாக நின்றுட்டுருக்காங்க. அப்படியே ஒரு பிஸியான ஒரு வில்லேஜ். இந்த இடமே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த அரசாட்சிலாம் தெரியுமா? மன்னராட்சி. மன்னர்கள் தான் வந்து அந்த நாட்டையே வந்து ஆண்டுட்டு இருப்பாங்க. அந்த நேரம் இந்த செல்ஃபோனு அது இதெல்லாம் கிடையவே கிடையாது. நாட்டுக்கு போர் வரும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு அழகான ஒரு ஊர். பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. மக்கள்லாம் ரொம்பவும் நிம்மதியாக அவங்களுடைய சராசரி வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு இடத்த காட்டுறாங்க. பார்க்குறதுக்கு மார்க்கெட் மாதிரி இருக்குது. நிறைய பேர் அப்படியே ரோட்டோரமாக இந்த கடைகள்லாம் வச்சு பழம் காய்கறிகள்னு சொல்லிட்டு நிறைய விற்றுட்ருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா மீன் கருவாடுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. கூவி கூவி விற்கிறாங்க. மக்களை கூவி கூவி கூப்பிடுறாங்க. இப்போது அந்த ஒரு கூட்டமான ஒரு சந்தையில் ஒருத்தர் ஒரு 4 பேரோடு நடந்து போகிறாரு. பார்க்குறதுக்கு சராசரியான மனுஷங்களை மாதிரி அவர் தெரியல. ஒரு ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர் மாதிரி இருக்கார் பார்க்குறதுக்கு. ரொம்பவும் அழகாக காமாக ரொம்பவும் க்யூட்டாக அந்த தெருவில் நடந்து போயிட்டுருக்காரு. ஆக்சுவலி அவர் பேர் வந்து கிம்டேயம். அவர் கூட ஒரு 4 பேர் இருக்காங்க, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ். அந்த 4 பேரில் நம்ம டே வந்து ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் நல்லா பேசுவார், நம்ம ஜிமின். அவர்கிட்ட மட்டும் ஏன் க்ளோஸாக இருக்காருன்னா, அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்குது. சின்ன வயசுலேருந்து 2 பேரும் பேசி ஜாலியாக விளையாடி ஒன்றா வளர்ந்தவங்க. மற்ற 3 பேரும் வந்து அப்படி சும்மா நம்ம ஜிமின் கூட பேசி பேசி கூட சேர்ந்தவங்க. நம்மகிட்டே பேசி எல்லாமே ஜாலியாக பண்ணுவார் தான். ஆனால் பர்சனல் திங்ஸ் எதையுமே வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு பயம், அங்கேருந்து வேறு எங்கேயாவது கொண்டு போய் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பர்சனல் திங்ஸ்லாம் ஷேர் பண்ணுறதுனா அது ஜிமின் மட்டும்தான். எப்போவுமே ஜிமின் கூட தான் இருப்பார். கூட இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்து வந்துடுவாங்க. இப்போ அப்படியே இந்த சந்தையில் ஜாலியாக நடந்து போயிட்டுருக்க மக்கள்லாம் இவரை பார்க்குறாங்க. பார்த்ததும் அப்படியே அழகாக போ பண்ணிவிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துட்டு அவங்க கடையிலேருந்து ஒரு சில திங்ஸை வந்து அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. நம்ம டேவும் வந்து அதெல்லாம் வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் க்யூட்டாக அவர் அப்படியே மக்களாக ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கார். இப்போ நம்ம டே தான் நம்ம ஜிமினை பார்த்து, ஜிமின், இந்த இடத்த பார்க்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா? மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதை பார்க்குறப்போ எங்கள் அப்பா கிட்டேருந்து அரசாட்சி என் கைக்கு வரும்போது இதெல்லாம் நான் கடைப்பிடிப்பேனா? முடியும்டா, ஏன் அப்படி யோசிக்கிற? இல்லை, இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கு 20 வயசு ஆகுது. இப்போது என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி அவர் அந்த அரச பதவியை எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. என்னால் மக்களை புரிஞ்சிக்க முடியுமா? இவ்வளோ சின்ன வயசில் நான் இந்த பதவியை எடுக்கிறதுக்கு தகுதியானவனாடா? ஏண்டா உனக்கு இந்த கேள்விலாம்? மக்களை பார்த்தா தெரியலையா உங்ககிட்ட இவ்வளோ அன்பாக இருக்காங்க? அப்போ நீ சொல்கிறதையும் கேட்பாங்க. டேய், மக்களை சந்தோஷமாக வச்சுக்கணும்டா. அவங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதே மாதிரி விடணும். நான் போயிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் இதை செய்ய அதை செய்யன்னு சொன்னால் அவங்களுக்கு வெறுப்பாக இருக்காதா? ஆனால் ஒரு நாட்டை அழகாக முன்னேற்றி கொண்டு போகணுன்னா அதில் நீயும் ஒரு சில வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்குன்றப்போ பண்ணி தான் ஆகணும். ஆனால் அது கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இல்லை. அது பேர் கண்ட்ரோலிங் இல்லை, பாதுகாக்கிறது. நீ பண்ணுற ஒரு சில வேலைகள்னால மக்களுக்கு வெறுப்பு வந்தாலும்
அந்த வெறுப்புனால் அவங்களுக்கு ஒரு சில பாதுகாப்பு கிடைக்கும். ஸோ நீ ஒரு சில நேரம் நீயா இல்லாமல் ஒரு அரசனாக வேலை பார்க்கறதுல தப்பு இல்லை. நிஜமாவா? ம். அப்புறம் டேய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இப்போ வேணாம், அப்புறமேட்டு சொல்கிறேன். என்னாச்சு சொல்ல? அப்புறமேட்டு சொல்கிறேன்டா. அப்போ நீ அதை அப்புறமேட்டே சொல்லியிருக்கலாம்ல. சரி, சாரி. எனக்கு அது ஆர்வமாக இருந்துச்சு உங்ககிட்ட சொல்லணுன்ட்டு, அதனால தான் வாய் எடுத்தேன். ஆனால் இப்போ சுச்சுவேஷன் அப்படி இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் அடக்கி வச்சுக்கோ. நான் அரண்மனைக்கு போனதுக்கப்புறம் சொல்கிறேன். சரி. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் ஜிமின்மா சேர்ந்து அந்த சந்தையில் கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக நடந்துட்டு மக்களாக நின்று பேசிட்டு கடைசியாக அவங்களுடைய அரண்மனைக்கு வந்துடுறாங்க. அரண்மனையில் நம்ம டேக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரூம் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த ரூமில் கிட்டத்தட்ட ஒரு 5 பேர்கிட்ட ஸ்டே பண்ணலாம். ஃப்ரீயாக ஸ்டே பண்ணலாம், எந்த ஒரு டிஃபிகல்ட்ஸியும் இல்லாமல். அந்த அளவுக்கு பெரிய ரூமாக இருக்குது. நம்ம டே போயிட்டு சோம்பல் முடிச்சுக்கிட்டு, ஐயோ நடந்து வந்தது கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் போய்ட்டு உட்கார்றாரு. உட்காந்ததும் அவருடைய ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு அந்த காலத்தில் உள்ள ட்ரெஸ்ஸுடா, பழைய ட்ரெஸ் அப்படியே லூஸாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு. அவருடைய ஹேரும் நல்லா லென்த்தாக இருக்குது. அப்படியே நல்லா சோம்பல் முடிச்சுக்கிட்டு அப்படியே டயர்டாக அந்த பெட்டில் படுக்க, நம்ம ஜிமின் அவருக்கும் ஹேர் அப்படியே மாதிரி தான், நல்ல லாங் ஹேர். அப்படியே நம்ம ஜிமின் வந்து நம்ம டே கிட்ட வந்து நம்ம டேவுடைய ஷோல்டரில் 2 தட்டு தட்டா. இப்போ நம்ம டே தான் டக்குனு எஞ்சி, ஹே ஆமாம்ல இதை சொல்கிறேன்னு சொன்னால் சொல்லு என்ன? அவங்ககிட்ட ஒன்று காட்டணும். என்னது? ஒரு நிமிஷம் இரு, இங்கே தான் ஒளிச்சு வச்சுருக்கேன். ஒளிச்சு வச்சுருக்கியா? தயவு செஞ்சு இதை பற்றி வெளியே எதுவும் சொல்லிடாதா? சரி சொல்லலை. சொல்ல மாட்டல? சொல்ல மாட்டேன்டா. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம டே படுத்திருக்காருல்ல அந்த பெட்டுக்கு கீழே கையை விட்டு ஒரு ரோலர் மாதிரி எடுக்கிறாரு. அது பார்க்குறதுக்கு இந்த பழைய காலத்தில் அப்படியே எழுதி வைப்பாங்கல்ல, அப்படி இந்த ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதை வந்து எடுக்கிறாரு. அதை எடுத்ததும், என்னது இது? அது வந்து ஏய் என்னடா வெட்கப்படுறேனா? அப்படிலாம் இல்லையே, உன் மூஞ்சி பார்க்க அப்படி தான் இருக்குது. சரி விட, இதை பாரு. என்னது? ஏய் யாருடைய பெயிண்டிங் இது? பார்க்குறதுக்கு எப்படி இருக்கா? எதுக்கு நீ இதை கேட்குற? சொல்லுடா. நீ எதுக்கு கேட்குறன்னு சொல்லு, அப்புறம் தான் சொல்வேன். சொல்ல. இவனை நான் இந்த நாட்டில் பார்த்ததே இல்லையே. யார் இவன்? பக்கத்து ஊருக்காரனா என்ன? ஐயோ நீ பாரு எப்படி இருக்க. நல்லா தான் இருக்கான். நிஜமா? நல்லா தான் இருக்கான். எனக்கும் அவனுக்கும் அம்மா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களே. என்னது? கல்யாணமா? என்னடா சொல்கிற? உண்மையாவா? ஆனால் இவ பார்க்குறதுக்கு நான் இங்கே பார்த்த மாதிரி இல்லையே. யார் இவ? அது வந்து என்னுடைய சொந்தமா? எந்த வகையில்? அது அப்பா வகையில். ஓ, ஆனால் இவரை இங்கே பார்த்ததே இல்லையே. பக்கத்து நாடா? என்னடா சொல்கிற? அப்போ கல்யாணம் பண்ணதும் பிரிஞ்சு போயிடுவியா? லூசு, அப்படி கிடையாது. அதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன? அவருக்கு ஒரு தம்பி இருக்கார். ஓ, அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார். ஓஹோ. இவருடைய தம்பி யாருன்னு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும், நீ தானே சொல்லிகிட்ருக்க. ஐயோ, உன்னை போய் இன்னும் கொஞ்ச நாளில் அரசனாக்க போகிறேன்னு பேசிகிட்டு இருக்காங்க பாரு. என்னடா, அவருடைய தம்பி சொந்த தம்பி கிடையாது, அவருக்கும் அது சொந்தம் தான். ஓ, உனக்கு கரெக்டாக சொல்லணுன்னா நீ அவரை பார்த்துருக்கேன்னு கூட தெரியலையே. ஜாங் கிங்டம் தெரியுமா? தெரியும். அங்கே அந்த நாட்டில் உள்ள பிரின்ஸா?
ஓ! நான் அவரை பார்த்ததில்லடா. அவருடைய பெயிண்டிங்கும் என்கிட்ட இருக்குது. அவருடைய பெயிண்டிங் எதுக்கு நீ வச்சுருக்க? நான் இவர்கிட்ட கேட்டு வாங்கினேன். ஐயோ! இவர் பேர் என்ன? மின்யோங்கி. மின்யோங்கி. ஓகே. நீ யாரையோ சொல்கிறியே, அவருடைய தம்பி, அவர் யார்? ஏய், அது ஜியாங் கிங்டமோடைய பிரின்ஸ்டா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரும் கிங் ஆகிடுவார். இருந்துட்டு போட்டோம். டேய், இப்போ நீ இன்னும் கொஞ்ச நாளில் எப்படியோ அதே மாதிரி தான் அவரும். சரி இருக்கட்டும், ஆனால் உன்னோட 2 வயசு பெரியவர். ஓ, ஓஹோ. ம். அவர் பேர் ஜியான் ஜங்குக். ஜியான் ஜங்குக். இப்போ எதுக்கு நீ அவரை பற்றிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க? போ நீண்ணா, எனக்கு சோம்பலாக இருக்கு. அவருடைய பெயிண்டிங் பார்க்கலையா நீ? எனக்கு வேண்டாம். ஏன்டா? ஒருக்கா பாரு. வேண்டாம். ஏன் பார்க்க மாட்டேங்கிற? இல்லைடா, எனக்கு வேண்டாம். அதான் ஏன்னு கேட்குறேன். ஏன்னா அவன் பக்கத்து நாட்டில் உள்ளவன். நாளைக்கே என்ன அரசனாக்குனதுக்கப்புறம் அவன் நாட்டுக்கு நான் போர் தொடுத்தோன்னா என்ன பண்ணுறது? அதுக்கும் நீ பார்க்குறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இருந்தாலும் வேண்டாம், எனக்கு அவனை பார்க்குறதுக்கு பிடிக்கல. சரி, உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமா? எப்படிடா உடனே ஒத்துக்கிட்ட? கல்யாணம் உனக்கு தெரியும்ல, ஆசைப்பட்ட மாதிரி இருக்க முடியாததுக்கப்புறம். யார் சொன்னா? அவர்கிட்ட நான் பேசினேன். பேசுறியா? எப்படா? 24 மணி நேரமாக என் கூட தான் இருக்க. அவர்கிட்ட எப்போ போய் பேசின நீ? அது அம்மா கூட்டிகிட்டு போனாங்க. அட பாவி, என்ன சொன்னார்? அவர் என்னை பார்த்து நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொன்னார். ஃபோட்டோலாம் இருந்ததை விடவும் நேரில் அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார். சீ, கண்ணு தெரியாது போல. என்னது? இல்லை, ஒன்றும் இல்லைடா, சொல்லு. நீயும் உன் பயமும். நீ என்ன சொல்கிறியா? ஏய் ஜிமின், அப்படி இல்லை, சும்மா கலாய்ச்சேன், சொல்லு. அப்புறம் என்ன சொன்னார்? அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னார். ரொம்ப அமைதியாக இருந்தார். கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு என்னை அவர் கண்ட்ரோல் பண்ணலாம் மாட்டேன்னு சொன்னார். ஓ, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலான்னு சொன்னார். நான் எப்படி வேணால் இருக்கலான்னு சொன்னார். ஆனால் ஒரு விஷயமும் செய்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு செய்யணும்னு சொன்னார். ஓஹோ. ஆனால் இந்த சத்தியத்தெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் காப்பாற்றுவார்னு நினைக்கிறியா நீ? காப்பாற்றுவாருன்னு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை வைக்கணும்ல. எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தா ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் கண்ணை மூடிக்கிட்டு நம்பிட்டேன். நீ என்ன சொன்ன அவரை? எனக்கும் அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். உனக்கு கூச்சமாகவே இல்லையா? இருந்துச்சு, ஆனால் அந்த நேரம் கூச்சப்பட்டுட்டு இருந்தா பேச முடியாதுல்ல. அதனால தான் கூச்சத்தை தூக்கி வாரி போட்டுட்டேன். ஓ, இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கும் கல்யாணம் பார்ப்பாங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நான் அது 26 வயசில் தான் பண்ணிப்பேன். 26? ஆனால் இங்கே அதெல்லாம் விட மாட்டாங்களே. 23, 22, 21, இது 3 ஏஜில் எதுனா ஒன்று பண்ணி விட்டுருவாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு 20 ஆக போகுது. மிஞ்சி போனால் இன்னும் 2 வருஷம். அதுக்கப்புறமேட்டு நீயும் கல்யாணம் வாழ்க்கைக்கு போயிடுவேன். எல்லாம் சும்மா வேண்டாம். என்கிட்ட சொன்னால் உன் அம்மா அப்பா விட மாட்டாங்க டீ. இல்லை, எனக்கு எந்த அரசனும் வேண்டாம், கல்யாணமும் வேண்டாம். நானே என் நாட்டை ஆண்டுக்கிறேன். என்னை யாரும் ஆடுறதுக்கு வர தேவையில்ல. உன் திமிரா இருக்க எவன் வருவானோ யாருக்கு தெரியும், படா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம யூங்கியோடைய பெயிண்டிங்கை நம்ம டேக்கிட்ட இருந்து வாங்கிட்டு அவர் அதை திரும்பியும் ஒழிச்சு வச்சுட்டு நம்ம ஜிமின் தான் நம்ம டேக்கு ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஆக்சுவலி அவங்க போட்டிருக்கு வந்து ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ். அதை ஒரு ஆளால் போட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முடியாது. ப்ளஸ் அவங்களுடைய ஹேரை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவும் கஷ்டம். அவங்க ரொம்ப லாங் ஹேர் வச்சுருப்பாங்க. அதை பர்ஃபெக்டாக எடுத்து அது மேலே ஒரு போனிடெயில் மாதிரி போடுவாங்க. அதெல்லாம் வந்து வைக்கிறது அவங்களால தனியாக பண்ண முடியாதுன்றதுனால கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம
நம்ம ஜிமினுக்கும் ஹெல்ப் பண்ணுவார், நம்ம ஜிமின் நம்ம டேக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த மாதிரி தான். இப்போ வந்து அழகாக இவங்க இதுக்கப்புறமேட்டு இந்த கோட்டையை விட்டு வெளியே போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க போகிறாங்கன்றதுனால ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் இருந்து வீட்டுக்கு போடுற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம டேக்கு வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க. நம்ம டே தான் இப்போ நம்ம ஜிமினை பார்த்து, ஜிமின், ம் உனக்கு இப்போது வயசு என்ன? 21. நீ நீ என்னை விட பெரிய பையனாக இருக்கனால தான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களா? அப்படியும் சொல்லலாம். ஆமாம், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவருக்கு வயசு என்ன? 25. ஏன் அவருக்கு அவ்வளோ லேட்டாக மேரேஜ் பண்ணுறாங்க? எனக்கு என்ன தெரியும், அவர்கிட்ட தான் கேட்கணும். நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா? ஆடாமல் இருடா, தலையில் இருக்கிற பண்ண கழட்ட முடியல. சொல்லுடா, நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா? கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் அவரை பார்த்துட்டு அதெல்லாம் கேட்கணும்னு தோணலை. அவருக்கு எதனாவது பர்சனலாக இருந்திருக்கலாம் இல்லையா? மேபி அவர் ஏதாவது விஷயத்த கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம், அவருடைய வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் முன்னேறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறவரை பத்திரமா பார்த்துக்கணுன்னு அவருக்குன்னு தனியாக வீடு எதுனா கட்டியிருக்கலாம். ஐயா, இவ்வளோ கனவு காண்றேன். இல்லையே, இருக்கிறது தான் சொன்னேன். ஓ, ம் உனக்கு ஒன்று தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு அம்மா கூட இருக்கக்கூடாதான். யாரை கல்யாணம் பண்ணிக்கிறோமோ அவங்க வீட்டுக்கு போயிடணுமா. அப்படி இல்லைன்னா அவர் கூடயே சேர்ந்து தனியாக வீட்டுக்கு போயிடணுமா. ஓ, சிவன், எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்ன? இப்போது நான் இந்த நாட்டுடைய பிரின்ஸ், இன்னும் கொஞ்ச நாளில் கிங் ஆகிடுவேன், அப்படி தானே? அப்போது எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்போ நான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு வீட்டுக்கு போயிட்டா நாட்டை யார் பார்த்துக்கிறது? உனக்கு பிறக்க போகிறவன். எனக்கு பிறக்க போகிறவனா? உன் நாட்டையும் அவருடைய நாட்டையும் 2 பேரும் சேர்ந்து தான் ரன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் 2 பேருக்கும் ஒன்று பிறக்கும் இல்லையா? அவங்கள நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓ, அது வரைக்கும் நீங்கள் தான்டா பார்த்துக்கணும், அம்மாவை பார்த்துப்பாங்க. ஓ, அப்போ கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போயிட்டா நாட்டையும் பார்த்துக்கணும், கல்யாணம் பண்ணவரையும் பார்த்துக்கணும், குழந்தை பிறந்தா குழந்தையவும் பார்த்துக்கணும். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கல்யாணமே வேண்டாம். டேய், உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நான் என்ன சொல்வேன்னு? நல்ல ஞாபகம் இருக்குது. யார் கல்யாணம் பண்ணதை பார்த்தாலும், சீ கல்யாணமா, என் வாழ்க்கையில் நான் பண்ணவே மாட்டேன்னு கத்திகிட்ருப்பேன். இப்போ எனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுற நீ பாத்தியா? நான் கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன், முன்னாடியே கல்யாணம் பண்ண போகிறேன். நீயும் இப்படியே சொல்லிட்டு இருந்தேன்னா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிவிடுவேன். நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு இந்த ஒரு விஷயம் புரியவே இல்லைடா. உனக்கு அந்தளவுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா உங்கள் அம்மாட்ட போய் கேளு. தலையை ஆட்டாதடா. சீக்கிரமாக எடாத, அரிக்குதா? சீக்கிரம்டா, அந்த பின்னு குத்துது. சரி, இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம டேயோடைய தலையில் குத்திருக்க பின்னு, அந்த போனி டைலுக்கு போட்ட அந்த ரிப்பனு எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறாரு. நம்ம டேயோடைய முடி அழகாக அப்படியே சரியுது, அவருடைய ஸ்ட்ரைட் ஹேரு அவ்வளோ அழகாக அப்படியே கீழே அப்படியே விழுது. நம்ம டே அதை எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்கிட்டு சும்மா நார்மலாக தலையை லைட்டாக அப்படியே விரித்து போட்டுட்டு மேலேருந்து கீழே இறங்குறாரு. கீழே பார்த்தா அவங்க அம்மா வந்து அப்படியே கிச்சனில் அங்கே ஆல்ரெடி வேலை பார்க்குறவங்க கூட சேர்ந்து நின்று ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம டே தான் அந்த இடத்துக்கு போனதும் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து நம்ம டேக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துட்டு நம்ம டேவையும் அவங்க அம்மாவையும் தனியாக விட்டுடுறாங்க. இப்போ நம்ம டே தான், அம்மா எப்போ வீட்டுக்கு வந்த நீனா சொல்லவே இல்லை? அது நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். எனக்கு மக்களோட பேசுனியா? நிறைய பேர்கிட்ட பேசினேன். நிறைய பேர் எனக்கு நிறைய அன்பளிப்பு கொடுத்தாங்க. எல்லாமே என் ரூமில் இருக்கு. யார் கூட போன? ஜிமின் கூட தான். வழக்கமாக நீ இந்த கிச்சன் பக்கம்லாம் வர மாட்டியே, இப்போ என்ன பசிக்குதா? பசிக்குது. அதே சமயம் உங்ககிட்ட ஒரு கேள்வியும் கேட்கணும். என்ன கேள்வி? இப்போது இன்னும் கொஞ்ச நாளில் இந்த நாட்டுக்கு அரசன் ஆகிடுவேன் நான், அப்படி தானே? இதில் என்ன உனக்கு டவுட்டு? அப்படி இல்லைம்மா,
அப்போது இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இல்லை கொஞ்சம் வருஷம் கழித்து என்னை யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இந்த நாட்டை யார் பார்த்துப்பா? நீயும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவரும் தான். ஆனால் கல்யாணம் பண்ணிட்டா கல்யாணம் பண்ணவங்களோட வீட்டுக்கு போயிடணுமாவே? உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறா? இல்லை, கேள்விப்பட்டேன். அது உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவரை பொறுத்து. என்னம்மா சொல்கிறீங்க? எனக்கு புரியல. இப்போது உனக்கு கல்யாணம் ஆகிடும். உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் உன்கிட்ட வந்து நீ என் கூடயே வரியா, இல்லை இங்கேயே இருக்கியா, இல்லை நம்ம 2 பேரும் தனியாக போகலாமா அப்படின்னு கேட்டால் நீ என்ன சொல்வ? எனக்கு என்ன தோணுதோ அதை சொல்வேன். அதே தான், கல்யாணம் ஆகிடுச்சுன்னா எங்களை எந்த கேள்வியும் கேட்காம நீங்கள் 2 பேரும் முடிவெடுக்கிறீங்கள, அதுதான் முக்கியம். இப்போது கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு அவர்கிட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து தனியாக இருக்கலாம்னு நீ அவர்கிட்ட சொன்னா, அவர் அதுக்கு சரின்னு சொன்னாருன்னா உங்களுக்கு எந்த இடத்துல விருப்பமோ அந்த இடத்துல நீங்கள் தனியாக வாழ்ந்துக்கலாம். இல்லை உனக்கு அங்கே போக பிடிக்குதுன்னா தாராளமாக போகலாம். ஓ, அப்புறம் அவர் இங்கே வரமாட்டாரா? என்னோட வயசு பெரியவங்களாக இருப்பாங்கள்ல, அதனால கொஞ்சம் டவுட்டு தான். அப்போ எனக்கு ஒரே வயசில் இருக்க மாதிரியே ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி வைங்க. அவங்க இங்கே வரட்டும், நான் போக மாட்டேன். இரு ஒரு நிமிஷம், உனக்கு யார் இப்போ கல்யாணம் பண்ண போகிறான்னு சொன்னது? அம்மா இல்லாத வந்து என்ன கல்யாணம் ஆசை வந்துருச்சா உனக்கு? அப்படிலாம் இல்லை. அப்புறம் கேட்டேன். சரி, சாப்பிட்றியா? சரி உட்கார அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேயோடைய அம்மா தான் உட்கார வச்சு நம்ம டேக்கு சாப்பாடு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அப்படியே நம்ம டே சாப்பிட்டுட்டே இருக்க இப்போ நம்ம டேயோடைய அம்மா தான், டே என்னைக்கா இருந்தாலும் நீ எங்களை விட்டு ஒரு நாள் பிரிஞ்சு போயிடுவா. நீ போகிற இடத்துக்கு எப்போவுமே அடங்கி போகணும், ஓகேவா? முடியாது. நான் ஏன் அடங்கி போகணும்? அடங்கி போகணுன்னா அவங்க சொல்கிறத கேட்ட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு சொல்கிறேன். அவங்க எனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அப்படிலாம் அம்மா அப்பா உனக்கு யாரையும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். சரி. அப்புறம் டே அப்பா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல சொன்னார். என்னது? நீ இன்னும் கொஞ்ச நாளில் அப்பாவோட இடத்துல இருக்கிறதுனால நீ என்ன பண்ணணும்னா ஒரு ஊராக போயிட்டு அங்கே இருக்கிற நிலவரங்களை கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும். உன் கூட வேறு யாரையாவது கூப்பிட்டு போ. ஜிம்மினை தான் கூப்பிட்டு போவேன். சந்தோஷம், கூட்டிகிட்டு போவேன்னா உனக்கு 5 நாள் டைம், இல்லை 10 நாள் டைம் எடுத்துக்கோ. எல்லா இடத்துக்கும் போயிட்டு எல்லா விஷயங்களும் புரிஞ்சுக்கிட்டு வரணும், ஓகே? சரிங்கம்மா. நாளைக்கே கிளம்பணும். நாளைக்கே வா? இவ்வளோ சீக்கிரமா? நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு கிளம்பு. சரி. அப்பா கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதனால் நீ அப்பா கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்பா வேலை விஷயமா ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்காரு, ஓகே? சரிங்கம்மா. அப்பா கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆக போகுது. எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு இருக்காரு. நமக்காக தானே. குட், ஓகே. நீ என்ன பண்ணுற? சாப்பிட்டு போய் படுத்துட்டோங்க. ஜிமினுங்க மேலே இருக்கான். ஓகே, சரி, இந்தா சாப்பிட்டு முடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேக்கு சாப்பாடு எல்லாத்தையும் கொடுக்க நம்ம டேவும் வந்து சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே ரூமுக்கு போயிடுறாரு, அவருடைய ரூமுக்கு. உள்ளே போய் பார்த்தா நம்ம ஜிமின் வந்து பெட்டில் நல்லா சௌகரியமாக படுத்துட்ருக்கேன். இப்போ நம்ம டே வந்ததும் வந்துட்டியா? சரி, நான் என் வீட்டுக்கு போகிறேன். வேணாம், இன்றைக்கி நீ இங்கேயே இரு. ஏன்? நாளைக்கு நம்மளை நாட்டை விட்டு வெளியெல்லாம் போய்ட்டு சுற்றிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அம்மா. அட பாவி, என்னடா, நான் எங்கள் அம்மா கிட்ட எதுவுமே சொல்லலையே. எங்கள் அம்மா சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஓ, சொல்லிடுவாங்கல்ல? சொல்லிடுவாங்க. சரி, அப்போது என்னுடைய துணிங்க ஒரு சிலது இங்கேயே இருக்குது, அதையே எடுத்துக்கிறேன்.
என்னுடைய துணிகளும் இங்கே இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இப்போ எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் 2 பேருமே கொஞ்சம் நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில துணிங்க எல்லாமே எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்குன்னு தனியாக குதிரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம டிவியும் ஜிமினிலாம் காட்டுறாங்க. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம வழக்கம் போல் எழுந்துருச்சு அவருடைய காலையில் வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி போல் அவர் பேக் பண்ண திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வர நம்ம டீயோடைய அம்மா பார்த்துட்டு, ஓகே டே பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடணும். ம் ம் சரிங்கம்மா. ம் சரி ஜிமின் நீயும் பத்திரமா இரு. ம் சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீயும் நம்ம ஜிமினுமா ஒரு குதிரையில் ஏறி பொறுமையாக போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போகிறாங்க கிராமம் எல்லாம் தாண்டி ஒரு காட்டு வழி பாதையில் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது நம்ம ஜிமின் தான், டேய் ம் ரொம்ப இருட்டாக இருக்குது, என்ன பண்ணுறது? எங்கேயாவது இடம் பார்த்து தங்கி தான் ஆகணும். இப்படி சமமான பகுதியில் படுக்க முடியாது, கொஞ்சம் மேடான பகுதியாக தேடலாம் வா. ம் டேய் டேய் ம் என்ன அங்கே தூரத்தில் நெருப்பு எறிகிற மாதிரி இருக்கு. எங்கே எனக்கு தெரியவே இல்லை. அங்கே பாரு. அட ஆமாம், யாரோ இருக்காங்க போலையே. ஆமாம் யாரோ இருக்காங்க, வா நம்ம போய்ட்டு உதவி கேட்கலாம். அவங்க நல்லவங்க தானா, உனக்கு தெரியுமா? தெரியலையே. சரி சும்மா போய் பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் ஜிமின்மா சேர்ந்து குதிரை எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த நெருப்பு ஒலி கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வருது. அதாவது இவங்க அவங்கக்கிட்ட நெருங்கிட்டு இருக்காங்க. அங்கே யாரோ ஒருத்தவங்க நல்லா நெருப்பை பற்ற வச்சுட்டு சுற்றி ஒரு 4-5 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் நம்ம டேவையும் நம்ம ஜிமினையும் பார்த்ததும், ஹே யார் நீங்கள்? நடுக்காட்டில் குதிரை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான இடம், எதுக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை பார்த்து கேட்க, நம்ம ஜிமின் பின்னாடி நம்மகிட்டே இருக்கார். ஆக்சுவலி அவருடைய ஹேர்லாம் அவருடைய ஃபேஸை மறைச்சிக்குது. ஸோ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை நாங்கள் இந்த வழியாக போக வேண்டிய வேலை இருக்குது, அதனால தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இப்படி இருட்டில் போனால் அவங்களுக்கு தான் ஆபத்து, தங்குறதுக்கு தான் இடம் தேடிட்டுருக்கோம். ஓ அப்போ நீங்கள் எங்கள் கூட வந்து தங்கக்கூடாது? உங்கள் கூடயா? கவலைப்படாத, நாங்கள் ஒன்றும் கொள்ளைக்காரங்க கிடையாது, வா இப்படி வந்து நீங்களும் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒருத்தர் நம்ம ஜிமின் கிட்ட சொல்ல, நம்ம ஜிமின் நம்ம டேவை பார்த்து, டேய் என்ன பண்ணுறது, நல்லவங்க மாதிரி தான் தெரியுறாங்க, பயமாக இருக்கே, நீ பேச மாட்டேங்கிற என்ன பேச விடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் நம்ம டே கிட்ட பேசிகிட்டே இருக்கா. இப்போ முன்னாடியிலேருந்து ஒரு குரல், ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். நம்ம ஜிமின் டக்குன்னு திரும்புகிறாரு. அவருக்கு அப்படியே ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆகுது. இப்போ நம்ம ஜிமின் தான், யோங்கி நீங்களா? நீங்கள் என்ன பண்ணுற? இல்லை நானும் டேவா கிம் டேவும். ஓ நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? என்னுடைய வணக்கங்கள். ஜிமின் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவடா. ஓ நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ நீங்கள் 2 பேரும் அது வந்து இவங்கி டேவோடைய அம்மா கொஞ்ச நாளைக்கு கோட்டையை விட்டு வெளியே போய் சுற்றி இருக்க நகரத்தெல்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு வர சொன்னாங்க. அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதுக்குன்னு எந்த நேரத்துலையா? காலையிலே கிளம்பிருக்கணுமே. நேற்று தான் சொன்னாங்க, அதனால தான் இன்றைக்கி கிளம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போது தங்குறதுக்கு தான் இடம் தேடிட்டு இருந்தோம். நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. நீங்கள் இங்கே எதுக்கு இருக்கீங்க? நாங்களும் அதே தான். நீங்களும்னா? நாங்கள் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போய்ட்டு வந்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸா? ஓ ஜான்ஜங்குக்கா? எங்கே அவரை காணோம்? அவர் அங்கே இருக்கார், தனியாக உட்காந்துட்ருக்காரு. அவனுக்கு பிடிக்கும் தனியாக இருக்கான். ஓ அப்போ நாங்கள் இன்றைக்கி நைட் இங்கேயே உங்கள் கூடயே இருக்கட்டுமா?
தாராளமா இதுக்கு கேட்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட நம்ம யோங்கி சொல்ல நம்ம ஜிமின்க்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் ரெட் ஆகிடுது. இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம டீவை போட்டு சுரண்டிகிட்டே இருக்காரு. டே ப்ளீஸ்டா இங்கேயே இருக்கலாம், சரி இதை விட்டால் வேறு வழியும் இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமினும் நம்ம டேவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் அவங்களுடைய குதிரையை எங்கே கட்டி போட்டிருக்காங்களோ அந்த இடத்துல போயிட்டு குதிரையை கட்டி போட்டுட்டு எடுக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் கையில் எடுத்துகிட்டு இவங்க நெருப்பெல்லாம் கூட்டி வச்சுருக்காங்க இல்லையா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்ததும் நம்ம டே வந்து ஆல்ரெடி இந்த டென்ட்டெல்லாம் எங்கேயாவது தங்குறதுக்குன்னு வேண்டி கட்டுறதுக்காக அவர் கையிலேயே வந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஸோ அதை நம்ம டேவும் ஜிமினுமா சேர்ந்து 2 பேர் தங்குற மாதிரி அழகாக கட்டிக்கிட்டு இருக்க இப்போ நம்ம ஜிமின் தான் எல்லாத்தையும் கட்டி முடிச்சதுக்கப்புறமேட்டு ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம யோங்கி கிட்ட போய்ட்டு உட்காந்துற ஆப்போசிட்டில் இருக்கவங்க, அதாவது நம்ம யோங்கியோடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க யாருன்னா நம்ம ஜிஹப், ஆரம், ஜின் 3 பேரும் முன்னாடி உட்காந்துட்ருக்காங்க. முன்னாடி நம்ம ஜிமின் கிட்ட பேசினதும் நம்ம ஜிஹப் தான். இப்போ அப்படியே எல்லாருமே உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்க நம்ம டே வந்து கவனிக்கிறாரு, அந்த கூட்டத்துலேருந்து ஒரு பர்சன் மட்டும் ஒரு பாறை மேலே தனியாக உட்காந்துட்டு நிலாவை ரசிச்சிட்டு இருக்காருன்றத. எல்லோரும் சாப்பிட்டு தூங்க போய்ட்றாங்க. நம்ம ஜிமினும் சாப்பிட்டு தூங்குறதுக்கு போய்ட்றாரு. கடைசியாக நம்ம டே தான் வராரு. ஆனால் அவர் அதுக்கு அந்த டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. தனியாக அந்த பர்சன் உட்காந்துட்ருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ நம்ம டே தான் கொஞ்சம் தயங்கி யோசித்து அந்த பர்சனுக்கு பின்னாடி போயிட்டு, நீங்கள் ஏன் தனியாக இருக்கீங்க? நீங்கள், என் பேர் கிம் டேயோங். ஓ, நான் ஜியோன் ஜங்குக். ஜியோன் ஜங்குக்கா? இதை எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கேனே. ஜியோன் கிங்டமுடைய பிரின்ஸு. உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் யாருன்னு எதுனா தெரியுமா? இல்லை. நீங்கள் இங்கே தனியாக உட்காந்துட்ருக்கீங்க? சும்மா நிலா பார்க்க அழகாக இருக்குது, அதான் அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்கேன். உங்களை பார்க்க ஏதோ சோகத்தில் இருக்க மாதிரி இருக்கே. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் இங்கே உட்காரலாமா? தாராளமா. நன்றி. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? உங்கள் வாழ்க்கையில் எதுனா சோகமாக நடந்துருச்சா என்ன? அப்படின்னு சொல்லலாம். ஏன், என்னாச்சு? இன்னும் கொஞ்ச நாளில் நான் என் நாட்டுக்கு அரசன் ஆகிடுவேன். எனக்கு அது பிடிக்கலையா? எல்லாருக்கும் அதுதானே கனவு. உங்களுக்கு ஏன் பிடிக்கல? ஏன்னா நான் நானாக இருக்க முடியாது. நிறைய விஷயங்கள், நிறைய பொறுப்பு எல்லாமே என் தலைக்கு மேலே வந்துடும். நான் ஒரு நாட்டையே பார்த்துக்கணும். எப்படி அது என்னால் முடியும்? நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். எனக்கு அப்படி தோணலை. ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? எனக்கு பிடிக்கல. எனக்கு நிறைய இடத்துக்கு போகணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், நிறைய பேரை சந்தித்து அவங்க கூட பழகணுன்றது தான் எனக்கு பிடிக்கும். இப்படி ஒரே இடத்துல உட்காந்து ஒரு நாட்டையே ஆள்றது எனக்கு பிடிக்கல. எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியுது. இப்போது வேறு வழி இல்லை, நீங்கள் இதை பண்ணி தானே ஆகணும். அதுவும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும்ல. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நினச்சேன், நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவும் சின்ன பையனாக இருக்கீங்க. உங்களுக்கு இல்லை, எனக்கு வயசு 19 தான் ஆகுது. அப்போது நீங்கள் எதுக்கு இந்த நடுக்காட்டில்? அது வந்து நான் வந்து அப்படின்ட்டு நம்ம டே தான் அவர் ஒரு பிரின்ஸ் அப்படின்றத சொல்ல வரும்போது டக்குன்னு எங்கேருந்து ஈட்டி பறக்குது. அந்த காலத்தில் வில் அம்புலாம் வச்சு சண்டை போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படியே அந்த ஈட்டி அம்புலாம் பறக்க ஆரம்பிக்க நம்ம ஜங்குக்கு புரியுது யாரோ ஒருத்தவங்க அவங்க 2 பேரையும் குறிய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு மாதிரி ஹைப் ஆகிடுறாரு. ஆனால் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது நம்ம ஜங்குக்கிட்ட நிறையவே இருக்குது. டக்குன்னு நம்ம டேவை சேவ் பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் இங்கே கத்துற சத்தம் கேட்டு
அந்த டென்ட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா நம்ம யூங்கி, ஜிமின், அப்புறம் நம்ம ஜேஹோப், ஆரம்ஜின், இவங்க எல்லாருமே எழுந்திரிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை சேவ் பண்ண நம்ம யூங்கி நம்ம ஜிமினை வந்து பத்திரமா பார்த்துக்கிறாரு. இப்போ அப்படியே அவங்க பேலன்ஸ் இருக்கிற 3 பேருமா சேர்ந்து எப்படியோ டிஃபென்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம டேவோடைய காலில் வந்து ஒரு அம்பு கிழிச்சிருது. குத்தலை, கிழிச்சிருது. அவருக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருது. தைஸ் பக்கத்தில் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம டே ஒரு மாதிரி அழுதுகிட்டே தரையில் உட்கார்றாரு. நம்ம ஜங்குக் தான் கிட்ட போயிட்டு, ஹே, உனக்கு ஒன்றும் இல்லை, நான் உன்னை பார்த்துக்கிறேன், புரியுதா, நான் இருக்கேன், அழாத, ஒரே நிமிஷம் இரு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு அவருடைய டென்ட்டில் போயிட்டு அங்கேருந்து ஒரு சில துணியை எடுத்துகிட்டு வந்து நம்ம டேவுடைய காலில் டைட்டாக கட்டுறாரு, ப்ளீட் ஆகாத மாதிரி. இப்போது அடுத்த நிமிஷமே நம்ம ஜங்குக் திரும்பியும் கோட்டைக்கே போகணும் அப்படின்னு சொல்ல இப்போ அப்படியே குதிரையை எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அங்கே யார் வந்து இவங்க மேலே அம்பு எறிஞ்சாங்க அப்படின்றது அங்கே இருக்கவங்களால அந்த நேரம் கண்டுபிடிக்க முடியல. மணி விடிய காலையில் 5 மணி மாதிரி ஆகுது. லைட்டாக சூரியன் அப்போ தான் எட்டி பார்க்குது. இவங்க கரெக்டாக நம்ம ஜங்குக்குடைய ஜியாங் கிங்டம்குள்ளே முழுசாக நுழைகிறாங்க. அப்படி போகும்போதே மக்கள் எல்லாருமே நம்ம டேவா நம்ம ஜங்குக்கை எல்லாரையுமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நம்ம டேவ் வந்து அந்த நாட்டுக்கு புதுசு. ஒரு மாதிரி மக்கள் எல்லாருமே வந்து வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிக்க நம்ம ஜங்குக் அது எதையுமே கண்டுக்கல. நேராக கோட்டைக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போனால் கோட்டையை பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளோ அழகாக துல்லியமாக செதுக்கியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவும் அழகாக இருக்குது. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக்குடைய ரூமில் அவருடைய பெட்டில் படுத்திருக்காரு. நம்ம ஜங்குக் பக்கத்துலேயே நம்ம டேக்கு பக்கத்துலேயே தான் இருக்கார். இப்போ நம்ம டே தான் ஒரு மாதிரி அந்த வலியில் லைட்டாக சினுங்கிக்கிட்டே இருக்கா, அது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சினுங்கிக்கிட்டே இருக்கா. இப்போ நம்ம ஜங்குக் தான், ஹே, இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, நான் கிட்ட தானே இருக்கேன், ப்ளீஸ் அழாத, எல்லாம் என்னால் தான், நான் அங்கே இருந்தனால தான் உனக்கு பிரச்சனை வந்தது, என்னை மன்னிச்சிடு, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நம்ம டேக்கிட்ட மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்க. கொஞ்ச நேரத்தில் அங்கே அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்குன்னு வேண்டி அங்கே வச்சுருக்கவங்க எல்லாருமே வராங்க. நம்ம டேவோடைய ஊண்டை வந்து க்ளீன் பண்ணி அழகாக அதுக்கு அவருடைய காலுக்கு வந்து ஒரு கட்டும் போட்டு விடுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான், இப்போ உனக்கு பரவாயில்லையா? என்னை மன்னிச்சிடுறேன். இல்லை, பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, நான் கூடிய சீக்கிரமே யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்றேன். உங்ககிட்ட அவங்கள மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். என்னை மன்னிச்சிடுறேன். என்னால் தான் இப்படி நடந்திருக்கு உனக்கு. இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் இதை நினச்சி எதுவும் கஷ்டப்படாதீங்க. இருந்தாலும் என்னை மன்னிச்சிடுறேன். தாமதமாக சொல்கிறேன்னு என்னை திட்டாதா? என்னுடைய அரண்மனைக்கு உன்னை வரவேற்கிறேன். ஓ, இது ஜியாங் கிங்டம். ஓ, ஆனால் நான் இங்கே இருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லையா? என்னுடைய அறையில் தானே இருக்கேன், இதில் என்ன பிரச்சனை? இது என்னுடைய இது, நான் இங்கே யாரை வேணால் கூட்டிகிட்டு வருவேன். அதை நினச்சி நீ எதுவும் குழப்பிக்காத. அம்மாவும் அப்பாவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன்னை பார்க்குறதுக்கு வரேன்னு சொன்னாங்க. சரி சரி, நீ இங்கே போய்விடு, நான் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அப்படியே அழகாக பெட்டில் படுத்துட்ருக்க. நம்ம ஜங்குக் அந்த ரூமை விட்டு வெளியே போகிறாரு. இப்போ நம்ம ஜிமினை தான் காட்டுறாங்க. வெளியே நம்ம யூங்கியோட உட்காந்துட்ருக்க. நம்ம ஜிமின் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காரு, டேக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் நேரத்தில் ஏதோ கதவு திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்குடைய அம்மாவும் அப்பாவும் அந்த ரூம்குள்ளே வராங்க. நம்ம டே தான் அரை தூக்கத்தில் இருந்தவர் 2 பேரையும் பார்த்ததும் நிமிர்ந்து உட்கார ட்ரை பண்ணுறாரு. பட் டக்குன்னு நம்ம ஜங்குக்குடைய அம்மா நம்ம டேவுடைய ஷோல்டரை பிடிச்சி, இல்லை பரவாயில்ல, படுத்துக்கோ, உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் ராணி. இருக்கட்டும், உன் பேர் என்ன? கிம் டேயோங். கிம் டேயோங், நீ கிம் கிங்டமுடைய பிரின்ஸ். ஓ, உனக்கு என்னுடைய வணக்கங்கள். நான்
நீ கிம் கிங்டமுடைய பிரின்ஸ்னு என் பையனுக்கு தெரியுமா? ஆஹா, தெரியாது. ஆ, அவர்கிட்ட சொல்லாதீங்க. ஏன், என்னாச்சு? உன்னை பற்றி எந்த விஷயமும் தெரியாமல் எப்படியும் அவன் உங்ககிட்ட பழகுனா? ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கலான்னு போகும்போது தான் இப்படி ஆயிடுச்சு. ஓ, ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன்? அவர் நான் இப்படி இருக்கும்போது என்கிட்ட கொஞ்சம் சகஜமாக பழகுறாரு. அப்படி இருக்கட்டும். நான் யாருன்னு தெரிஞ்சு எனக்கு அவர் மரியாதை கொடுக்குறேன்னு போய் அவரே வாய அடைச்சிக்கிறதுக்கு நான் விரும்பலை. சரி, உன்னுடைய ஆசைப்படி நான் அவர்கிட்ட நீ யார் என்னன்னு எதுவுமே சொல்ல மாட்டேன், போதுமா? ம், சரி. அப்போது உன்னுடைய அம்மா அப்பாவுக்கு நீ இங்கே இருக்கேன்னு தெரியுமா? ஜிமின் சொல்லியிருப்பான். ஜிமின் யார்? என்னுடைய ஃப்ரெண்ட். ஓ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே மூவ் பண்ணேன். ம், பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கான். இவங்களையே கல்யாணம் பண்ணிக்க போகிறானாமே. ம், ஆமாம். உனக்கு எப்போ கல்யாணம்? இல்லை, எனக்கு தெரியல. எனக்கு வயசு 19 தான் ஆகுது. ஓ, இவ்வளோ சின்ன பையனா நீ? ம் ம் இன்னும் 2 வருஷத்தில் நாட்டை பொறுப்பேற்றுக்கணும் போல். ம் ம் நாளைக்கு ஜங்குக்கு அரச பதவி கொடுக்குறாங்க. ஓ, நாளையிலேருந்து அவர் அரசரா? ம், சந்தோஷம். நீயும் கலந்துக்கணும். கண்டிப்பாக. சரி, உடம்ப பார்த்துக்கோ. கொஞ்ச நேரத்தில் நான் வரேன். ம், சரி, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குடைய அம்மா அந்த ரூமை விட்டு வெளியே போக நம்ம டேக்கு அவ்வளோ ரிலீஃபாக இருக்குது. ஏன்னா இந்த நாட்டில் உள்ளவங்க கொஞ்சம் ரூட் அண்ட் டஃப்பாக நடந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டா பிரின்ஸ் ஒரு மாதிரி இருக்கான், ராணி ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்படி ஒரு மாதிரி குழம்பிடுறாரு. எல்லாருமே சாஃப்டாக தான் பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் இருந்த இடத்த விட்டுட்டு வெளியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாரு. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்மகிட்டே அங்கேயே தான் தூங்குறாரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஷங்குக்கு வந்து அவர் பிரின்ஸில் இருந்து அரசராக மாறுறாரு. அதாவது அந்த நாட்டுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு அவர். இப்போ அவருக்கான அந்த முடிச்சு விட்ற நாள் இருக்கும் இல்லையா, அந்த நாள் நம்ம ஜங்குக் அவ்வளோ அழகாக ரெடியாகி அப்படியே அந்த இடத்துல போயிட்டு நின்றுட்டுருக்கா, அந்த சபையில் போயிட்டு நின்றுட்டுருக்கா. நம்ம டேவும் வந்து நம்ம ஜிமினுடைய ஹெல்ப்பால் அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து அவங்க அப்பா தலையிலேருந்து அந்த கிரீடத்தை எடுத்து நம்ம ஜங்குக்குடைய தலைக்கு வைக்க நம்ம ஜங்குக் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கார். அந்த பதவிக்கு அவர் பக்காவாக பொருந்துறாரு. அப்படியே ஒரு கிங்க்கான லுக் பக்காவாக இருக்குது நம்ம ஜங்குக்கிட்ட. நம்ம டீ அதெல்லாம் பார்த்துட்டு கிளாப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கொண்டாட்டம் எல்லாத்தையுமே அழகாக கொண்டாடிட்டு இருக்கா. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக் அப்படியே அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்காரு. நம்ம டேவை கொஞ்சம் கவனிச்சுட்டு நம்ம டே இப்போ அமைதியாக உட்காந்துட்ருக்கா. அந்த வீட்டுக்குள்ளே யாரோ வராங்க. அதாவது அந்த ஒரு ராஜ்யத்துக்குள்ளே யாரோ வராங்க. யார் அதுன்னு பார்த்தா நம்ம டேவுடைய அம்மா அப்பா. அவங்க அந்த கோட்டைக்குள்ளே உள்ள அப்படியே என்ட்ரு ஆகிட்டுருக்கா. நம்ம டே அதை பார்த்துட்டு, அம்மா, அப்பா, நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? இந்த கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை பார்க்க நம்ம ஜிமின் தான் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஜியாங் கிங்டமில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் தகவல் அனுப்பியிருப்பார். இப்போ அவங்க கோட்டைக்கு வந்துடவும் இப்போ அந்த இடத்துல நம்ம ஜங்குக்குடைய அம்மா, நம்ம ஜங்குக்குடைய அப்பாவும் அந்த இடத்துல இருக்காங்க. பார்த்தா அதுக்கு நம்ம ஜங்குக்கு வர அப்போ தான் அந்த அரச பதவியை ஏற்றிருக்காரு இல்லையா. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம டேவோடைய அம்மாவுக்கு வந்து தெரிய வருது. அவங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் பளபளன்னு ஆகிடுது, ஆஹா அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்குடைய அம்மாவும் நம்ம டேவுடைய அம்மாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான், உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. டேக்கு எப்போ கல்யாணம் பண்ணுறதா முடிவில் இருக்கீங்க? அது இன்னமும் முடிவு பண்ணலை. அவனுக்கு 19 வயசு தானே ஆகுது. அதனால் இப்போதைக்கு எதுவும் முடிவு பண்ணல. நாங்கள் ஜங்குக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணத்துக்கு வேலைகளை ஆரம்பிப்போம். ஓ, யாரை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க? அது இன்னும் ஆரம்பிக்கலாம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? தாராளமாக கேளுங்க. நீங்கள் தேவையை ஷங்குக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது.
ஆனால் அவன் சின்ன பையனாச்சு. பரவாயில்ல, அவனுக்கு எப்போ ஆசையோ அப்போயே பண்ணிக்கலாம். டே, என்ன சொல்கிறேன்? அம்மா, நான் சின்ன பையம்மா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் அவன்கிட்ட பேசி பார்க்குறேன். கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவோடைய அம்மா தான் நம்ம டே கிட்ட தனியாக கூப்பிட்டு போயிட்டு நம்ம டே கிட்ட எல்லா விஷயங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம டே கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறாரு. இப்போ நம்ம டேவுடைய அம்மாவும் வேறு வழி இல்லாமல் அவன் கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய அம்மா கிட்ட சொல்லிவிட, சரி விருப்பத்துக்கு மாறாக எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய அம்மாவும் விட்டுடுறாங்க. கொஞ்சம் நேரம் போகுது, நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. கரெக்டாக அந்த கோட்டைக்குள்ளே என்ட்ராக நம்ம டேவுடைய அம்மா, நம்ம டேவுடைய அப்பா எல்லாருமே வந்து நம்ம ஜங்குக்கை பார்க்குறாங்க. அந்த பிரின்ஸ் அப்படின்ற அந்த லெவலை தாண்டி பிரின்ஸ் அப்படின்ற அந்த இடத்துல நம்ம ஜங்குக் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக அப்படியே பக்காவாக 10 பொருத்தமாக பொருந்தி இருக்கார். அவரை பார்த்துட்டு 2 பேருமே எழுந்திருச்சு மரியாதை கொடுத்து அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜங்குக் மற்ற நாட்டில் உள்ள அரசர்கள் மாதிரி இல்லாமல் திமிராக நடந்துக்காமல் ரொம்பவும் பாசமாக பணிவாக நடந்துக்கிறாரு. அந்த பணிவு அப்படின்றது நம்ம டேவோடைய அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ரொம்பவும் அமைதியாக நடந்துக்கிறது. இப்போ அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. நம்ம டேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காயம் தீர்ந்ததும் நம்ம டே வந்து அவங்க அம்மா அப்பா கூடயே சேர்ந்து அவருடைய நாட்டுக்கு போயிடுறாரு. நம்ம ஜிமனும் கூட போயிடுறாரு. நாட்கள் போகுது. நாட்கள் ரொம்பவும் நார்மலாக போயிட்டுருக்கு, மற்றது மாதிரி இல்லாமல். இப்போ அப்படியே நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ஒரு நாள் சந்தையில் நடந்து போயிட்டுருக்கா. நம்ம டே என்னமோ மண்டையில் போட்டு யோசிச்சுட்டே போயிட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜிமன் தான், டே என்னாச்சு, என்ன யோசிக்கிறா? இன்றைக்கி காலையில் அரண்மனைக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. அழைப்பா? என்னது? ஜியாங் கிங்டமில் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. கல்யாணமா? யாருக்கு? ஜங்குக்கு. ஜங்குக்கு கல்யாணமா? ரொம்ப சீக்கிரமாக இல்லை? அவருக்கு 24 வயசு. அதான் அரச பதவியை எடுத்துட்ட உடனே அவருக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓ, ஓவியா கூப்பிட்ருக்காங்க, போய் தான் ஆகணும். சரி, அப்போ நானும் வரேன். இன்னைக்கு? நாளைக்கு? நாளைக்கா? ஓ, ஆனால் டே, நீயே சோகமாக இருக்க? நான் சோகமாலாம் இல்லை. அவருக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலடா. பிடிக்கலையா? அன்றைக்கி அவரை முதல் தடவை நேரில் பார்த்தப்போ தனியாக உட்காந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட கொஞ்ச நேரம் தான் பேசியிருப்பேன். ஆனால் அவர் நிறைய விஷயங்களை என்கிட்ட சொன்னார். அவருக்கு இந்த அரசராகிறதுல, கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமாக கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லைன்னு சொன்னார். ஓ, அவருக்கு இஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ போகிறாருன்னு நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்கு. வேறு வழி இல்லாட்டே, மனுஷனாக பிறந்தா ஒரு சில பதவிகளையோ கடமைகளையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சரி வா, நாளைக்கு போக வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஜிமன் தான் நேராக கோட்டைக்கு போயிட்டு மறுநாள் போட வேண்டிய துணி எல்லாத்தையுமே எடுத்து முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. அந்த துணி ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, கிராண்டாக இருக்குது. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, நெக்ஸ்ட் டே ஆகிடுது. நம்ம டே வந்து அழகாக அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகுறாரு. நம்ம ஜிமனும் பார்க்குறதுக்கு அழகாக ரெடியாகி நிற்கிறாரு. ஆக்சுவலி இப்போ அவங்க வந்து கிம் கிங்டமில் இருந்து ஜியாங் கிங்டமுக்கு ட்ராவல் ஆகி போகணும். போகிறதுக்கு குறைஞ்சது 5 மணி நேரமாவது ஆகும். இப்போ அப்படியே அழகாக நம்ம டேவும் அழகாக கிளம்பி போகிறதுக்கு ரெடி ஆகிடுறாங்க. போயிட்டே இருக்குது. அப்படியே அந்த தேர் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த அரசர்கள் எல்லாமே வந்து இப்போ நாடு விட்டு நாடு கடந்து போகிறாங்கன்னா ஒரு சில பர்டிகுலர் ஒரு வண்டியில் தான் போவாங்க. அந்த மாதிரி ஒரு வண்டியில் தான் நம்ம டேவும் வந்து போயிட்டுருக்காரு. குதிரை தான் வந்து அதை இழுத்துட்டு போகும். போயிட்டுருக்காரு. போகிறப்போ மண்டைக்குள்ளே நிறைய ஒரு யோசனைகள் ஓடிட்டுருக்கு. ஒரு மனுஷனாக இப்படி தான் வாழ்ந்தாகணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசனைகள் போயிட்டுருக்கு. கடைசியாக அந்த இடத்துக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. இவங்க போகிறதுக்கும் அங்கே எல்லாமே ஆரம்பிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. அவ்வளோ ஆடம்பரமாக அவ்வளோ அழகாக எல்லாமே வந்து ரெடி பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவும் கிராண்டாக இருக்குது. அந்த கூட்டத்துக்கு நடுவில் நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. அப்படியே அந்த கல்யாண ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கல்யாணம் நடக்கும் இல்லையா,
இவங்க 2 பேரும் நிற்க வேண்டிய இடம். அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. நம்ம சங்குக்கும் அவருக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்க பார்ட்னரும் வந்து நின்றுட்டுருக்காங்க. அந்த இடத்துல அப்படியே கைத்தட்டல்லாம் பக்காவா பறக்குது. இன்னமும் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆக போகுது அந்த தருணம். இப்போ அப்படியே இவங்க எல்லாருமே உள்ளே என்ட்ரானதும் கிம் கிங்டமையும் வந்து வரவேற்கிறாங்க. அழகாக வரவேற்று உள்ளே உட்கார வைக்கிறாங்க. நல்லா போயிட்டுருக்கு. கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களும் மாற நின்றுட்டுருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம சங்குக் தான் ஒரு மாதிரி பக்கத்தில் நின்றுட்டுருக்க பார்ட்னரை பார்க்க அவங்க ஒரு மாதிரி சோகமாக நின்றுட்டுருக்காங்க. கண்ணிலேருந்து கண்ணீராக ஊற்றுது. நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லைட்டாக கிட்ட போயிட்டு, இது கலருங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. விருப்பம் இல்லையா? இல்லை. அப்புறம் ஏன் என்னை வற்புறுத்தி கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த இடத்த விட்டு போயிடுங்க. ஆனால் எப்படி? எல்லா விஷயமும் தயாராகிடுச்சு. இன்னும் எண்ணி 10 செகண்டில் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடும். இந்த நேரத்தில் நான் என்னத்தை பண்ணுறது? ஒன்று புரிஞ்சுக்கோ, உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது. மற்றவங்க கையில் உன்னுடைய வாழ்க்கையை கொடுக்காத. உனக்கு பிடிக்கலன்னா இந்த இடத்துல விட்டு இறங்கி போயிட்டு திரும்பி பார்க்காத. ஆனால் போ, திரும்பி பார்க்காம போ. ஆனால் உங்களுக்கு அவமானமாக போயிடும். பரவாயில்ல, நீ போ. எனக்கும் இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. நான் வேறு ஒருத்தர் விரும்புகிறேன். நிஜமாவா? யார்? அது இப்போ என்னால் சொல்ல முடியாது. நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு. ஆனால் கிளம்பு, சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம சங்குக் சொல்லிவிட்டு கொஞ்சம் ஒரு 2 அடி நவுந்து வந்து நின்றுட்டுருக்க. பக்கத்தில் நின்றுட்டு இருந்த பார்ட்னர் அவங்க பாட்டுக்கிட்ட திரும்பி நடந்து போயிட்டே இருக்காங்க. அங்கே நிற்கிறவங்க யாருக்குமே என்னன்னே புரியல. கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜோடியாக நிற்க வச்சா அதில் ஒருத்தர் மட்டும் இறங்கி அவங்க பாட்டு நடந்து போனால் கல்யாணமே நின்று போயிடுச்சு. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கும் வந்து அந்த இடத்துல எதுவுமே பேசலாம், அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஜங்குக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒருத்தரை கூட நிற்க வச்சாங்க இல்லையா, அவர் பாட்டு நடந்தவர் கொஞ்சம் தூரம் நடந்து போயிடுறாரு. அவர்கிட்ட போயிட்டு ஒரு சில பேர் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு பார்க்குறாங்க. ஏன் என்னாச்சு, எதாக இருந்தாலும் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம், இப்போ கல்யாணத்தை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து இல்லை, வேண்டாம், எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படின்றத வாயை திறந்து சொல்லிடுறாங்க. ஸோ அவங்கள கம்பல் பண்ணவும் முடியல. இப்போ நம்ம ஜங்குக் மனமேடையில் நின்றுட்டுருக்காரு. ஒரு மாதிரி தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்குடைய அம்மா அதை பார்க்குறாங்க. சத்தியமாக அவங்களால தாங்கிக்கவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி போக நம்ம டே தான் அதை பார்த்துட்டு டக்குன்னு ஓடி போயிட்டு, ஆண்டி அழாதீங்க, ஒன்றும் இல்லை. டே, நீயும் வந்திருக்கியா? ஆ, உனக்கு இன்னைக்கு பிறந்தநாள் இல்லை? இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள். பரவாயில்ல, ஆனால் நீங்கள் ஒன்றும் இல்லை, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டே வந்து அப்படியே நம்ம ஜங்குக்குடைய அம்மாவை லைட்டாக காம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இப்போ நம்ம டேவோடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னா, நம்ம டே கிட்ட வந்துட்டு, டே, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையுமே வாயை திறந்தது கேட்டதில்ல. நான் ஒரு விஷயம் கேட்குறேன், எனக்காக பண்ணுவியா? சொல்லுங்கம்மா. ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன சொல்கிறீங்க? இது விளையாட்டுக்கு நான் சொல்லலை, உனக்கு இன்னையோட 20 வயசு. ஸோ இது லீகல் தான். நீ போயிட்டு கூட நில்ல. அப்பா, எந்த முடிவுமே இல்லாமல் அவர்கிட்ட எதுவுமே கேட்காம என்னால் அங்கே போய் நிற்க முடியாது. நான் பார்த்துக்கிறேன், நீ போ. அப்பா, அம்மா பாருங்கம்மா, அப்பா என்ன சொல்கிறாரு? அப்பா சொல்கிறது கரெக்டு தான் டே, போ. ஆனால் அம்மா நீங்களும்மா? ஜங்குக்கு ரொம்ப நல்ல பையன். அது எனக்கு தெரியும். அதுக்குன்னு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? டே, சொல்கிறத கேட்டு புரிஞ்சு நடந்துக்கோ. இப்போது எதையுமே பேச முடியாது, போ. நீ ஒருத்தனால மட்டும்தான் இந்த நாட்டுடைய மானத்தையும் காப்பாற்ற முடியும், போட்டே. ஆனால் அவர்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவோடைய அம்மா தான் நம்ம ஜங்குக்கிட்ட ஓடி போக, நம்ம ஜங்குக்கு அந்த இடத்துல அப்படியே தலையை தொங்க போட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம டேவோடைய அம்மா முன்னாடியே போயிருந்ததும், ஆண்டி நீங்களா? ஜங்கு, இப்போது உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க போகிறேன். தயவு செஞ்சு வேறு எந்த கேள்வியும் கேட்காம சரி வேண்டாம் அப்படின்றத மட்டும் சொல்லு. கேளுங்க, என்னுடைய பையன் கிம்ட்டை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆனால் பண்ணிக்கிறியா? அவனுக்கிட்ட கேட்காம அவன் உங்ககிட்ட கேட்க சொன்னா, நீ அவங்ககிட்ட கேட்க சொல்கிற.
அவனுக்கு இஷ்டம்னா எனக்கு ஓகே, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவுடைய அம்மா தான் நேராக நம்ம டே கிட்ட போக, டே உனக்கு ஓகேனா அவருக்கு ஓகேன்னு சொல்கிறாரு, நீ போ. அம்மா போட்டே, சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாரு, நம்ம சங்குக் பக்கத்தில் போய் நிற்கிறாரு. அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒன்றுக்கு ஒன்று பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம சங்குக்குடைய அப்பா தான் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே அந்த கல்யாண மேடையில் மேலே ஏறி நின்று தடங்களுக்கு மன்னிக்கணும், ஒரு சில விஷயங்கள் நடக்கக்கூடாது நடந்து போச்சு, அதில் என்னுடைய தவறுகளும் இருக்குது, அதை திருத்திக்கிற விதமாக என் பையனுக்கு வேறு ஒரு மணமகனை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னுடைய பேச்சை கேட்டதுக்கும் என்னுடைய அழைப்பை கேட்டு இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். நீங்கள் யாரும் மனசை மாற்றிக்காமல் இந்த புது தம்பதிகளை ஆசீர்வதிச்சுட்டு அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு போவீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்த விட்டு இறங்க. இப்போ அப்படியே அந்த மேரேஜ் ஸ்டார்ட் ஆகுது, திரும்பியும் முதல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம டிவி தான் காட்டுறாங்க. நம்ம சங்குக் பக்கத்தில் போய் நின்றுட்டு, சங்குக் என்ன நீ ஓகே சொன்னியாமே, ஆனால் உனக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லை அது வந்து, ஆனால் எதாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே அந்த இடத்துல அமைதியாக இப்போ அப்படியே அழகாக மாலை மாற்றிக்கிட்டு அந்த கல்யாணத்தை அந்த இடத்துல முடிக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் நிறைய பேர் வந்து இவங்க 2 பேருக்கும் ப்ளஸ் பண்ணிவிட்டு கொடுக்க வேண்டிய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அழகாக கிளம்பி போகிறாங்க. அந்த இடமே கொஞ்சம் கொஞ்சமாக காலியாக ஆரம்பிக்குது. நம்ம டேக்கும் சங்குக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட தனியாக பேசிக்கிறதுக்கு டைம் கிடைக்கிது. இப்போ நம்ம டே தான் நம்ம சங்குக்கை பார்த்து, சங்குக் எல்லாமே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே வேகமாக நடந்துருச்சு, என்ன பண்ணுறது? எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சங்குக் நன்றி, அது இருக்கட்டும், ஆனால் இப்போ அது முக்கியம் கிடையாது. அது முக்கியம்தான், அது இருந்தனால தான் நான் இன்றைக்கி முன்ன கல்யாணம் பண்ணேன். ஆனால் உனக்கு எப்படி என்ன எனக்கு புரியலை. எனக்கும் தெரியல, உன் பேரை சொன்னதும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதான் நான் உனக்கு விருப்பம்னா ஓகேன்னு சொன்னேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா கிளம்பிட. இல்லை அப்படி இல்லை, என்னை மன்னிச்சிட, நான் உனக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கேன். இல்லை அது வந்து நான் நான் எல்லாத்தையும் ஒரு இஷ்டத்துக்கு கொடுக்குறேன். உனக்கு என் கூட இருக்கணும்னா இரு, போகணுன்னா போ. ஆனால் ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஏன்னா எதுவுமே முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. இதை முன்னாடியே முடிவெடுத்திருந்தா உன்னையே தயார்படுத்திப்பேன். ஒரு விஷயமே இல்லாமல் நீ திடீர்னு இப்படி கல்யாணம் ஆனதும் உன்னுடைய மைண்ட் செட் என்னால் புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ நீ டைம் எடுத்துக்கோ. இல்லை சங்கு, அது வந்து நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், சத்தியமாக சொல்கிறேன், உன்னை நல்லா பார்த்துப்பேன். ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்லைன்னு தான் சொன்னீங்க. உண்மைதான், இஷ்டம் இல்லை தான். ஆனால் வாழ்க்கைன்றது சாதாரண விஷயம் இல்லை. பொறுப்புகளை நம்மளே எடுத்துக்கிறது தான். பிடிச்ச பொறுப்புகளை எடுத்துக்கிறது எனக்கு பிடிக்கும். எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் எதுவும் தோணலை. கல்யாணம் பண்ணதுக்கப்புறமேட்டு என்னை நம்பி ஒருத்தன் இருக்கான்றது தோணுச்சு. நல்லா பார்த்துக்கணுன்னு தோணுச்சு. உன்னை பார்த்துப்பேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உன்னை நீயே தயார்படுத்திக்கணும் என் கூட வாழ்கிறதுக்கு. அதனால தான் சொல்கிறேன், உனக்கு தேவையான நேரங்களை நீ எடுத்துக்கோ. உனக்கு எப்போ என்கிட்ட சகஜமாக பழகணும்னு தோணுதோ அப்போ வந்து பழக. எனக்கு இப்போயும் உங்கள் கூட பழகிறதுக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. எனக்கு ஒரு விதத்தில் இந்த கல்யாணம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா என் அப்பாவுக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு, அம்மாவுக்கு பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட பழகாத. உனக்கு பிடிச்சிருக்கா சொல்ல, பிடிச்சிருக்கா? உனக்கு நம்பிக்கை இருக்கா நான் உன்னை பார்த்துப்பேனே? என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உனக்கு சந்தோஷமா?
சந்தோஷந்தான். ஆனால் இது இது கொஞ்சம் அவசரமாக நடந்துக்கிட்டதுனால என்னால் ஏற்றுக்க முடியல. ம் இதுக்கு தான் சொன்னேன், உனக்கான நேரங்களை நீ எடுத்துக்கோ. நான் எடுத்துக்கிறேன், ஆனால் நான் எங்கேயும் போகல, உங்கள் கூடயே இருக்கேன். என்னது? இல்லை, உங்கள் கூடயே இருந்தால் தானே உங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா எப்படி? உனக்கு உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே. நான் என்ன நினச்சேன்னா, கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணுறவங்களுடைய பேச்சை கேட்டு நடந்துக்கணும்னு நினச்சேன். நம்ம இஷ்டத்துக்கு எதையுமே விட மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எல்லாமே ஏன் போக்குக்கு விடுறீங்க? ஒரு சில பேர் அப்படி இருப்பாங்க, அவங்கள பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை நம்பி வரவங்களுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம். அப்படி பார்த்தா உன்னுடைய சந்தோஷம் தான் எனக்கு சந்தோஷம். நான் இது முன்னாடி யோசிக்கவும் இல்லை, இப்படிலாம் பார்த்துக்கணுன்னு நினச்சதும் இல்லை. ஆனால் என்னை நம்பி நீ வரப்போ எனக்கு உன்னை பார்த்துக்கணுன்னு தோணுது. திடீர் அன்புன்னு வச்சுக்கலாம். நீ சிரிக்கும் போது அழகாக இருக்க. இருக்கட்டும், சரி போகலாமா? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க. உனக்கு என் கூட இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அம்மா அப்பா என் கூட இருந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லை, ஆனால் என்னுடைய அம்மா அப்பா தனியாக இருப்பாங்கன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நான் அவங்கள பார்த்துக்கிறேன். உண்மையாவா? அவங்க பையனே நம்பி என்கிட்ட கொடுக்கும்போது ஒரு மகனா நான் இந்த வேலையை பார்க்க மாட்டேனா? நன்றி, இது தேவையில்லாதது. இருந்தாலும் நன்றி. இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக்கும் நம்ம டேவும் அழகாக அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டே நடந்து போகிறாங்க. அவங்களும் ப்ளஸ் பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம டே கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. பட் நம்ம டே ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த கல்யாணத்தில் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மனசுலையும் கொஞ்சம் குளிர வைக்கிறாரு. கொஞ்சம் நாட்கள் போகுது, நம்ம டேவை காட்டுறாங்க. நம்ம சங்கு கூட தான் இருக்கார். அழகாக நம்ம சங்கு ரொம்பவும் பத்திரமா பார்த்துக்கிறாரு. நம்ம டேவை பொத்தி வச்சுக்கிறாரு. அவர் மேலே ஒரு விரல் கூட படலை. இப்போ ஒரு நாள் நம்ம டேவை தான் காட்டுறாங்க. நம்ம சங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய ரூமில் தான் உட்காந்துட்ருக்காரு. நம்ம சங்கு இந்த நாட்டை பற்றின ஒரு சில விஷயங்களை குறித்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவர் தனியாக ஒரு ப்ரைவேட் மீட்டிங் மாதிரி போட்டு பார்த்து அங்கே உள்ள அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட பேச்சுவார்த்தைகளில் இருக்கார். அவர் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதுனால நம்ம டே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்சம் லேட் ஆகுன்றது ரொம்ப லேட் ஆகிடுது. இப்போ அப்படியே நம்ம சங்குக் தான் நம்ம டேயோடைய ரூம்குள்ளே என்ட்ராகிறாரு. உள்ளே வரும்போதே என்னை மன்னிச்சிரு, வேலை நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வராரு. உள்ளே வந்த வேகத்துக்கு நம்ம சங்குக்குடைய உடம்புல அப்படியே யாரோ கட்டி அணைச்ச மாதிரி ஒரு ஃபீல், வித்தியாசமான ஒரு ஃபீல், இத்தனை வருஷத்தில் இது வரைக்கும் கிடைக்காத ஒரு ஃபீல். நம்ம டே தான் நம்ம சங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்க. நம்ம சங்குக்கு அது ரொம்பவும் புதுசாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம டேவை அவர் ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ நம்ம சங்குக் தான், என்ன புதுசா தெரியல, உங்களை இன்றைக்கி ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் கொஞ்ச நேரம் தான் உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தேன் தெரியும். இருந்தாலும் நீங்கள் இல்லாதது ஒரு மாதிரி இருந்துச்சு, கட்டிப்பிடிக்கணும்னு தோணுச்சு. சரி, இன்றைக்கி உனக்கு நாள் எப்படி போச்சு? ரொம்ப மோசமாக போச்சு. நீங்கள் தான் எப்போவுமே கூடயே இருக்க மாட்டேங்கிறீங்க. அதிசயமாக வாங்க போங்கன்னெலாம் சொல்கிறேன். தோணுது சொல்கிறேன். ஏன் சொல்லக்கூடாதா? உனக்கு இல்லாத உரிமையா? நான் மட்டும்தான் சொல்வேன். கண்டிப்பாக. சரி, சாப்பிட்டியா? நல்ல வேலை, நானும் சாப்பிட்டு தான் வந்தேன். சந்தோஷம். அப்போ தூங்கலாமா? இப்போ அப்படியே நம்ம டே தான் நம்ம சங்குக்கு ஹக்லேருந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம சங்குக்கு கூப்பிட்டு போயிட்டு அவருக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுற வேண்டிய அந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணுறாரு. நம்ம சங்குக்கும் நம்ம டேக்கு ஒரு நார்மல் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விடுறாரு. அந்த ஹெல்ப் பண்ணி அந்த டைலாம் பண்ணுவாங்க இல்லையா பின்னாடி, அதெல்லாம் அழகாக டை பண்ணி விட்டு அழகாக அவங்களும் வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போக, எப்போவுமே வந்து 2 பேரும்
ஒரே பெட்டில் படுத்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டச் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம ஜங்குக் தான் படுத்த வேகத்துக்கு நம்மகிட்டே போயிட்டு நம்ம ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ண மாதிரி படுத்துக்க நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டே தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளு. நீங்கள் இல்லாதப்போ நான் இங்கே ரொம்பவும் தனியாக இருக்கேன். அதுக்கு என் கூடயே வரியா? இல்லை, நம்ம ஏன் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடாது? அடுத்த கட்டத்துக்குன்னா புரியல. அது உங்களையும் என்னையும் மாதிரி ஒரு குட்டி பாப்பா இல்லை கேட்கணும்னு தோணுச்சு. அதான் உனக்கு ஓகேவா? ஏன் திடீர்னு சொல்கிறியா? அது வந்து இன்னைக்கு ஜிமின் வந்தான் ஒரு நல்ல செய்தியோட. ஜிமினா? என்ன சொன்னா? அவன் 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 சொல்ல அவன்கிட்ட பாப்பா இருக்கு. ஓ, அவனை பார்த்ததும் உனக்கு ஆசையாக இருக்கா? ஆசைன்றது கிடையாது, ஆனால் இது முன்னாடியிலேருந்தே இருக்கு. முன்னாடியிலேருந்துனா எப்போ? இங்கே நிறைய சின்ன பசங்க ஓடி ஆடி விளையாடிட்டுருக்காங்க. போயிட்டு வரும்போதும் போகும்போதும் என்னை சுற்றி சுற்றி விளையாடுறாங்க. அவங்கள தூக்கி கொஞ்சிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தனியாக இருக்க மாதிரியே தோண மாட்டேங்குது. அதான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே யோசித்தேன். இன்றைக்கி தான் சொல்லணும்னு தோணுது. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். அப்படி இல்லை, நான் உன்னை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்க வேண்டாம் தான் நான் எதுவுமே பேசிக்கலாம். உனக்கு சந்தோஷம்னா எனக்கு சந்தோஷம். இதை நீங்கள் முன்னாடியிலேருந்து சொல்கிறீங்க, எதுவுமே உங்கள் விருப்பத்துக்கு பண்ண மாட்டேங்கிறீங்களே. அப்படி பண்ணால் உனக்கு அது வித்தியாசமாக ஃபீல் ஆகும். ஸோ அது வேண்டாம். எனக்கு உன் விருப்பப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. உனக்கு சந்தோஷம்னா எனக்கு சந்தோஷம். உனக்கு குழந்தை வேணுமா? நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என் வாழ்க்கையில். நானும் எதிர்பார்க்கல தான், ஆனால் ஒரு வாட்டி அது இல்லை, அந்த மாதிரி இல்லை. வாழ்க்கையில் முன்னேற்றம்ன்றது ஒன்று இருக்கணும் இல்லையா? அது வாழ்க்கையில் உனக்கு தனியாக தேவைப்படுது. போங்க, ரொம்ப தான் ஓட்டுறீங்க. சும்மா சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்மகிட்டே தான் நம்ம ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்க. நம்ம ஜங்கு லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய ஃபர்ஸ்ட் கிஸ் நம்ம டேக் கொடுக்குறாரு. நம்ம டேவும் அதே தான், அவருடைய லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் கிஸ் ஆஃப்டர் மேரேஜ். ஈவன் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இயர் ஆகிடுச்சு, 1 இயர்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கிஸ் நம்ம ஜங்கு கூட. எவ்வளோ ஒரு ப்யூர் லவ்வாக இருக்கும்ல. ஒரு அழகான கிஸ்ஸரோட அவங்களுடைய வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு அழகான லைஃப். எதிர்பாராத விதத்தில் கல்யாணம் ஆயிருந்தாலும் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற அந்த லவ் அதுவும் வித்தியாசமானது தான் இல்லை? லவ் மேரேஜும் அரேஞ்ச் மேரேஜும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் அரேஞ்ச் மேரேஜ்க்கு அப்புறம் இருக்கிற லவ்வும் அதுக்கு முன்னாடி பண்ணுற லவ்வும் ஒரே மாதிரின்னு சொல்ல முடியாது. நம்ம டேவுடைய விஷயத்தில், நம்ம ஜங்குடைய விஷயத்தில் அது நிறையவே நடக்குது. இப்போ அப்படி ஒரு அழகான கிஸ்ஸிங் சீன்ஸோட நான் இந்த ஸ்டோரியை முடிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம டேவும் ஜங்குக்கும் சேர்ந்து ஒரு அழகான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, பை பை எவ்ரி ஒன். ஸ்டோரி கொஞ்சம் ஸ்லோவாக போயிருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை எவ்ரி ஒன். ஐ லவ் யூ ஆல்.